ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மத்தொன்னும் வேண்டாமனமே மதிளரங்கர் பற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்முடைய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி பரம கிருபையுடன் தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்திருக்கிற திருமாலை என்கிற சீரிய பிரபந்தத்தின் ஆழ்பொருள்களை அனைவரும் அறிதற் பொருட்டு இந்த உபன்யாச தொடரை தொடங்கி வைத்திருக்கிறார். இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற பாசுரம் திருமாலையிலே 6ஆம் பாசுரம். மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவரோட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கின்னீரே. இது பாசுரம். தொண்டரடிப்பொடியாழ்வார் பக்தாங்கிரி ரேணு அப்படின்னு கொண்டாடப்படுகிறவர். பக்தர்களுடைய பாததூளி அது தன்னை சென்னிக்கு அணிந்தவருங்கிற ஏத்தம் இருக்கிறவர். சம்சாரிகளுடைய துர்தசையை கண்டு, அதாவது நம்முடைய அனர்த்தத்தை கண்டு பொறு தேவதேவி என்றொருத்தி வந்தாள். ஆழ்வாரை மயக்கினாள். அதனாலே பகவத் கைங்கரியத்தை சிறிது காலத்திற்கு இழந்தே நின்னார் ஆழ்வார். பிற்பாடு மெய்மையை மிக உணர்ந்தார். மீண்டும் திருவரங்கனுக்கு ஆட்பட்டு அவனுக்கே அற்று தீர்ந்தார். அதனாலே விஷயாந்தரங்கள் அவை எத்தனை கொடிய தன்மை படைத்தவைங்கிறதை நன்கு அறிந்தவர் ஆழ்வார். அதனால்தான் தான் எப்படி எம்பெருமானை மறந்து அவனுடைய கைங்கரியத்தை இழந்து வேண்டாத விஷயங்களிலே மண்டி கிடந்து காலத்தை வீணாக்கினோங்கிற கவலை அவருக்கு இருக்கோ இல்லையோ, அந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டுடக் கூடாதுன்னு பாரிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான உபதேசத்தை இந்த 6ஆம் பாட்டாலே நமக்கு செய்கிறார். சப்தம் முதலான விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு ஆட்பட்டு திரிகிறவர்களாகத்தான் நாம் பெரும்பான்மையினர் இருக்கிறோம். விஷயாந்தரங்கள், விஷய சுகங்கள் அவைகள் நிலையற்றவை. நிலையற்றவைங்கிறது ஒன்று. நிறைய குற்றங்களை பட்டியலிடலாம். அத்தனை குற்றங்கள் விஷயாந்தரங்களுக்கு உண்டு. ஆனா அவற்றையெல்லாம் நம்மாலே விட முடிகிறதா அப்படின்னால், அனுபவிக்கும் போது என்னமோ ரொம்ப ஆனந்தமா இருக்கா போலே இருக்கிறது. எதையும் நம்மாலே விட முடிவதில்லை. எல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி, இது நிலையற்றது, விடப் போவதில்லை, விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். விஷய சுகம்ங்கிறது நிறைய இருக்கு. ஒன்றிலே நமக்கு நாம ஆசைப்பட்ட சுகம் கிடைக்கவில்லைன்னு சொன்னால் மற்றொன்றை நாடி ஓடுகிறோம். அந்த மற்றொன்னுலையாவது முழுமையாக அந்த சுகம் கிடைக்க பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமான்னு சொன்னால் அது
எதிலும் கிடையாது. அப்ப மேல மேல தேடிண்டே போயிட்டேதான் இருக்கும். எதிலும் ஒரு முழுமையான ஒரு திருப்தி, ஆனந்தத்தினுடைய எல்லையை கண்டோம்னு சொல்ல போகிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனந்தங்கள் இங்கே நிலையாக இருப்பவை அன்று. இப்ப வயசாகி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போச்சுன்னால் என்னதான் நீங்க கரகரான்னு முறுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட முடியுமா? முடியாது. கையில கொடுத்துருக்கா, சூடா இருக்கு, என்ன மொறுமொறுன்னு வந்திருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு பல்லு வேணுமே, அப்ப அதை சாப்பிடுறதுக்கு முடியறது இல்லை. சரி, ஒருத்தர் சக்கரை பொங்கலையே கையில கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப இவர் சொல்றார் சுகர் இருக்கு, சாப்பிட முடியாது அப்படிங்கிறார். சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, சாப்பிட முடிவதில்லை, உடல்நிலை அதற்கு ஒத்துழைப்பதில்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். ஆழ்வார்கள் பலவிடங்களிலே பாடுகிறார்கள், பெண்களை நாடி போகிறவர்கள், அப்படி போகிறவர்கள் இளவயதினர்கள்னு சொன்னால், கையில நிறைய பணம் காசும் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னால், பெண்களை நாடி போகும்போது அங்கே அவர்களுக்கு நல்ல உபசரிப்பு நடக்குமா? உபசரிப்புகளுக்கு குறைவே இருக்காது. அதே வயசாகி போச்சுன்னு சொன்னால், ஈசி போமின் ஈங்கீரேன் மீன் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசியிட்டீர் என்ன பேசும் குவளையங்கண்ணியர் பால்னு பாசுரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த பெண்களாலும் கவனிக்கப்படாத ஒரு நிலைமை, ஒரு காலம்ங்கிறது வரும். தாத்தா இங்க எங்கே வந்தீர், இத்தனை வயசாகி போச்சே, எங்களை நாடி வந்திருக்கிறீரே, பத்திரமா வீடு போய் சேர பாரும், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவார்களாம். அப்ப என்ன தெரிகிறது நமக்கு அப்படின்னால், எவ்வளத்தை எல்லாம் நாம் சுகமயமானது ஆனந்தமயமானது என்று எண்ணி இருக்கிறோமோ அவைகள் நிலையற்றது, நிலையான சுகத்தை நமக்கு நிச்சயமாக தராது. துக்க மூலம் துக்க மிஸ்ரம் துக்கோதர்க்கம் இது சர்வம் சுகம் துக்கமேவ பிருதகு சுகமிதி கிமபி நானுபூயத்தேன்னு ஒரு பிரமாணம். உதர்க்கம் அப்படின்னா அந்தம், சமாப்தி. ஆரம்பத்துல சுகத்தை போல இருக்கிறதெல்லாம் கூட முடிவில எப்படி இருக்கும்னால் அதுவும் துக்கமயமாகத்தான் இருக்கும். கூறத்தாழ்வான் பாடுறார், ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே சொல்லுகிறார், துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஸ்ரமல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசேங்கிறார். ரொம்ப ஜுகுப்சிதமானது, ரொம்ப ஹேயமானது, அப்படிப்பட்ட ஒரு சுகம் இருக்கிறதே, அது சுகமாக தெரிகிறது. அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதுனால் அது துக்கமயமாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரிந்து விடும். ஒரு நாய் எலும்பு துண்டை கடிக்கிறது. அந்த எலும்பு துண்டிலே என்னமோ ரொம்ப சுவை இருக்கும், அதனுள்ளே பருகத்தகுந்த ரத்தம் இருக்கும், அது நினைச்சிட்டு கடிக்கிறது. எலும்பு துண்டுல அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுல என்னமோ இருக்குன்னு நினைச்சு அது கடிக்கிறது. அது ரொம்ப சிரமப்பட்டு கடிக்கும் போது அந்த எலும்பு துண்டு அதனுடைய ஈரிலே பட்டு நாயினுடைய வாயிலிருந்து ரத்தம் புறப்படுமா. இந்த நாய் என்ன நினைச்சுக்குமா, அந்த எலும்பு துண்டுல இருந்துதான் ரத்தம் புறப்படுகிறது, வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சுண்டு இன்னமும் வேகமாக கடிக்க தொடங்குமா. தன் வாயிலிருந்து பெருகுகிற ரத்தம்ங்கிறது கூட அதுக்கு தெரியறது இல்லை. இப்ப நாம் அனுபவிக்கிற சுகம்ங்கிறது அப்படித்தான் இருக்கிறது. சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது இறுதியிலே துக்கமாகத்தான் பரிணமித்து நிற்கும். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். மரம் சுவர், விஷயங்களுக்கு அல்பாஸ்திரத்வாதி தோஷங்கள் அநேகம் உண்டானாலும் எங்களுடைய தியாகத்துக்கு ஹேதுவாக மாட்டாது. ஏக விஷயத்தில் பூர்ணானுபவம் பெற்றிலோமேயாகிலும் விஷயங்கள் அநேகம் உண்டான பின்பு ஒன்றிலில்லாத நன்மை மற்றையதிலே கூட்டிக் கொண்டு அனுபவிக்கிறோம். என்ன ஒரு விஷயத்துல எங்களுக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைக்கலன்னாலும் இன்னொன்னுத்துல கிடைக்காத போடுமா சுவாமி, அதுல போய் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படியேயானாலும் அந்த போக்தாதான் ஸ்திரனாக வேணுமே. சரி, இன்னொன்னுத்துல அப்படி கிடைக்கிறதுன்னே வைத்துக் கொள்வோம், கிடைக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். இன்னொன்னுத்துல பரிபூர்ணமான சுகம் கிடைப்பதாகவே வைத்துக் கொள்ளுவோம். அதை அனுபவிக்கிறவன் அவன் நிலையாக எப்போதும் இருந்து அனுபவிக்க பெறுவான்கிறது என்ன நிச்சயம்?
அவர் எத்தனை நாள் இருந்துருவார், இருந்து அனுபவிச்சிட போறார்? அவர் போய் சேர்ந்துருவாரே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கே. அவ்விஷயங்களோ பாதி போக்தாவும் அஸ்திரன் என்று போக்தாவினுடைய நிலையில்லாமையை சொல்லுகிறார். எதெல்லாம் போக்கியம்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் நிலையற்றதுங்கிறது மாத்திரம் அன்று. அனுபவிக்கிறவனா ஒருத்தர் இருக்கானோ இல்லையோ, அவனே கூட நிலையற்றவன் தான் அப்படிங்கிறத சொல்றார். மரம் சுவர் மதில் எடுத்து, மரமாகிற சுவரை அரணாக எடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னால், அறம்னா தர்மம்ங்கிறது நமக்கு தெரியும். அந்த தர்மத்துக்கு எதிர்த்தட்டாக இருப்பது எதுனால் அதர்மம், செய்யத்தகாதன. கிருத்தியாகிருத்திய விவேகம்னு சொல்றாள் இல்லையோ, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்திருக்க வேண்டும். எதெல்லாம் செய்யணும்னு சாஸ்திரங்கள் கட்டளையிட்டு இருக்கின்றனவோ அவற்றை செய்ய வேண்டும். எவற்றையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாத்திரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றனவோ அவற்றை விட்டுட வேண்டும். நாம் என்ன பண்றோம்? செய்யணும்னு சொன்னதையெல்லாம் செய்யறதில்லை, செய்யாதேன்னு சொன்னதையெல்லாம் தப்பாமல் செய்கிறோம். அப்படி இருக்குமா? அதைத்தான் ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார். இவ எப்படி இருக்கா? இந்த சம்சாரிகள், விஷயாந்தரத்திலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னால், மரமாகிற சுவரை அரணாக எடுத்து, பெரிய மதில் கட்டி வச்சிருக்கா போல கட்டி வச்சுட்டு இருக்கான். அது என்ன மதில் கட்டுறா போலே அப்படின்னால், தன்னை காக்கும் ஒரு மதில் இருக்குன்னா மதிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா பாதுகாப்பா இருப்போம் இல்லையோ. தீய செயல்களையே நாம மதிலாட்டம் கட்டிட்டு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கோமா. அந்த மதிலா நம்மை காக்க போகிறது. நாம் செய்திருக்கிற அந்த தீஞ்செயல்களா நம்மை காக்க போகிறது. அது தெரியலையே நமக்கு. அதனாலே நாம் மரம் சுவர் மதில் எடுத்து, அறத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிற மரம் அதர்மம், தீய செயல்கள். அந்த தீய செயல்களை நாம நிறைய பண்ணுகிறோம். அவத்தையே அரணாக பாவித்து கொண்டிருக்கிறோம், எண்ணி இருக்கிறோம். கண்ணன் கீதையில சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம் அப்படின்னு பெருசா லிஸ்ட் போட்டு கொடுக்குறார், பட்டியல் போட்டு கொடுக்குறார். அகங்காரம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு மேல பொறுமையாக இருக்க வேண்டும், அதெல்லாம் நிறைய சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டே வராரு இல்லையோ. அதுல ஒன்று கூட அந்த குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லை, அந்த நற்குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லை. அதுக்கு பதிலா கொடுஞ்செயல்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறது நம்ம இடத்திலே. அதுக்கு மேல பாருங்க, அருள் இல்லாமையும் கோபமும் கர்வமும் மரம் எனப்படுவதாகவும் கொள்ளலாம். அருளின்மையும் கோபமும் தரு கண்மையுமாம். என்ன அர்த்தம்னா, இப்போ மரம்னா என்ன அர்த்தம்? கோபம் கர்வம், அதுதான் மரம்னு வச்சுக்கோங்க. இதுக்கெடுத்தாலும் கோபப்படுறார் சுவாமி, ரொம்ப கோபம் வருது அவருக்கு, நியாயம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட அவர் கோபப்படுறார். அதாவது கோபப்படுறது நியாயமே இல்லை, அந்த இடத்துல கூட அவர் கோபப்படுறார் அப்படின்லாம் சொல்றாள் இல்லையோ. அப்ப கோபமும் கர்வமும், அதாவது இவன் கடுங்கோபம் கொண்டவனாய் இருக்கிறானே, இவன் அதி கிருத்தனாய் வர்த்தியான் என்றான், தனக்கு அனர்த்தத்தை தானே சூழ்த்து கொள்ளான் என்றான் என்று சத்துக்கள் ஐயோ என்று தனக்கு ஹிதம் சொல்ல நினைத்தாலும் தன் பக்கல் அணுக ஒண்ணாதபடி கிருத்தனாயிருக்கும். திருவடி ஹனுமான் இருக்காரோ இல்லையோ, லங்கைக்கு போனார், வால்ல நெருப்பு வச்சா அவர் மொத்தத்தையும் கொளுத்துட்டார், லங்கையெல்லாம் கொளுத்துட்டார். முதல்ல சந்தோஷப்பட்டார், அப்புறம் தள்ள அடிச்சுட்டு அழறார். கிருத்தகா பாபம் ந குறியாத்து கிருத்தகா ஹன்யாத்து குருநபி. அழகான வார்த்தைகள் சொல்றார். ஐயோ, இப்படி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சே, இப்படி கோபத்தினுடைய வசத்திலே வீழ்ந்தவனாய் இந்த லங்கையை போட்டு இப்படி எரித்து விட்டேனே, இங்குதானே பிராட்டி வசிக்கிறாள், லங்கையை எரிச்சு விட்டேனே, பிராட்டிக்கு இதனாலே தீமை இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு அழறார் பாவம். ஏன் இந்த தப்பான காரியத்தை செய்தேன்? பதில் அவரே சொல்லிட்டார், கோபம் வந்துடுத்து செஞ்சுட்டேன். அப்ப கோபம் வந்து விட்டதுன்னு சொன்னால் நல்லது கெட்டது நமக்கு தெரிவதே கிடையாது, அனாயாசமா தீமைகளை செய்து விடுறோம் இல்லையோ. இப்போ ஒருத்தர் ரொம்ப கோபக்காரரா இருக்கார், அசகியாபச்சாரத்தை பண்ணிட்டே இருக்கார். அப்படிப்பட்டவர்கிடத்துல நல்லவர்கள் எல்லாம் போயிட்டு இவருக்கு ஹிதம் சொல்லுவோம், நல்லதை சொல்லுவோம்னா எங்க சுவாமி கிட்ட போறது? எப்பவும் கோபமாவே இருக்கார், கிட்ட போனா நம்மகிட்டையும் கோச்சுக்கிறார், அதனால நல்லது சொல்லவே முடியறது இல்லை. இப்போ நல்லதை சொல்லணும்னு போறவாள யார் தடுத்தான்னா அந்த ஆசாமி தடுத்தாருன்னு நினைச்சுக்காதீங்கோ, அவர் கோபமே தடுத்தது. அதுதான் இங்க விஷயம். நம்மள அவர்கிட்ட ஏன் போக விட்டாமல் தடுப்பது எது அப்படின்னால் அவருடைய கோபம். அந்த கோபம் தான் தடுக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஒரு சாத்விகன் தன் பக்கல் கிட்டாமைக்கு இடும் அரண் இதுவிரே. நான் ஸ்ரீமா பிரிவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் பாருங்க,
ஒரு சாத்விகன் நம்ம கிட்ட வராம இருப்பதற்கு நாம் கட்டி வைத்திருக்கிற மதில் எதுன்னா நம்முடைய கோபம். அந்த மதில மீறிண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமாயிடுறது சாத்விகாளுக்கு. ராவணனுக்கு மாரீச்சன், மால்யவான், கும்பகர்ணன், ஸ்ரீ விபீஷணாழ்வான் இவர்கள் எல்லாரும் ஹிதம் சொன்ன விடத்தில் சொன்ன ஹிதம் கேளாமையாலே தன்னோடு சேர்ந்த கும்பகர்ணனும் மாரீச்சனும் முடிந்து போனார்கள். ராவணனுக்கு எத்தனை பேர் நன்மையை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். மாரீச்சன் நன்மையை சொன்னான், விட்டுடுப்பா சீதையை ராமனிடத்திலே அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். மால்யவான் நன்மையை சொன்னான், கும்பகர்ணன் நல்ல வார்த்தை சொன்னான், விபீஷண ஆழ்வான் கேட்கவே வேண்டாம் எவ்வளவோ சொன்னார். இவர்கள் எல்லாம் ஹிதம் சொன்ன விடத்திலே சொன்ன ஹிதம் கேளாமையாது. சொன்னதை அவன் கேட்டானா ராவணன்னா கேட்கவே இல்லை. இதுல இன்னொன்னு கவனிச்சு பாருங்கோ, ஹிதம் சொல்லிட்டு இந்த மாரீச்சன் கும்பகர்ணன் எல்லாம் ராவணனோடய நின்றுட்டான். நாங்க நல்லது சொல்றோம்ப்பா நீ கேளுன்னா அவன் கேட்கல. சரி தெரிஞ்சவனா போயிட்டே, சகோதரனா போயிட்டே கும்பகர்ணன் சொல்றான், உன் கூடவே நிக்கிறேன்னுட்டான். மாரீச்சனும் ராவணனுக்கு ஒத்தாசையை பண்ணிவிட்டான். அதனால பாருங்க அவர்களும் மாய்ந்தே போனார்கள். அதே விபீஷண ஆழ்வான் உபதேசத்தை பண்ணிட்டு அவன் கேட்கலன்ன உடனே ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பக்கம் வந்துட்டாரா, விபீஷண ஆழ்வான்னு ஆயிட்டார். பாருங்க எப்பேற்பட்ட பெருமை. கும்பகர்ண ஆழ்வான்னு சொல்ல முடியுமா, மாரீச்ச ஆழ்வான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அனர்த்தத்தை பண்ணிருக்கார். ராவணனுக்கு உபதேசம் பண்ணாங்கிறது உண்மைதான். அவன் உபதேசத்தை கேட்கலன்னு இந்த பக்கம் தான் வந்திருக்கணும், ராமனிடத்திலே வந்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவர்கள் ராவணனுக்கு உதவி புரிந்தபடியினாலே அவர்களும் அனர்த்தத்தை சம்பாதித்து முடிந்தே போனார்கள். அல்லாதார் திக்ருதர் ஆனார்கள். தீயவர்களுக்கு நன்மை சொல்லுகிறவர்கள் இப்படித்தான் அவமானப்படுகிறார்கள். இந்த அவமானப்படுகிறார்களே இதுவிரே துஷ்பிரகிருதிக்கு ஹிதம் சொன்னார்படும் எளிவரவு. நல்லது சொன்னா விரட்டுட்டா அதுக்கு மேல நல்லது சொல்றவாளை அவமானப்படுத்தவும் செய்கிறார்கள். அப்படித்தான் இருக்கு உலகம். மதிலெடுத்து என்றது இந்த கிரௌரியம் ஸ்வரூப பிராப்தமாய் வந்ததொன்றன்று. இந்த கிரௌரியம், இந்த கோபம் இருக்கிறதே, இந்த கொடுமை இருக்கிறதே, அது இயல்பா வந்ததான்னா பை டிஃபால்ட்டாலாம் அது வரல. இவன் ஏறிட்டு இருக்கான். அது ஜோர்ந்ததை எடுத்து மடியில தூக்கி வச்சுட்டா போல அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்படி ஏறிட்டு கொண்டு இவன் ஒரு நாள் பகவத் கிருபைக்கு இலக்காகும் போது அழிந்து விடுவது என்று உணர்த்துவதற்காக மதிலெடுத்து என்கிறார். ஒரு நாள் வரையிலே பகவத் விஷயீகாரமடியாக அழிவதொன்று. பகவான் அனுகிரகம் பண்றார்னு சொன்னால் எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிவிடப் போகிறார். இதுக்குதான் மேல சொல்றார் ஒரு ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம். வீரசுந்தர பிரம்மராயன் சோழக்குடியில் இட்ட மதில் போலே இரேன். வீரசுந்தர பிரம்மராயன்கிறவர் ஒரு ராஜாவாக வாழ்ந்தவர். அவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாளோடெல்லாம் விரோதத்தை சம்பாதிச்சுட்டார். அவர் ஊர்ல அவருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா ஒரு மதில் கட்டிண்டாராம். சோழக்குடியிலே தனக்கு ரட்சையாக இட்ட மதில் அவனுக்கு பிரபல விரோதத்தை விளைத்து அவனையே அழித்தது போலே அந்த மதில் அவரை காப்பாத்தித்தான்னு கேட்டால் காப்பாற்றவில்லை. தன்னை காக்கும் என்று நம்பிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை விரோதித்துக் கொண்டு அவனாலே சமைக்கப்பட்ட மதில் அது தன்னையும் காத்து கொள்ளவில்லை, ராஜாவையும் காப்பாற்றவில்லை. அத போலத்தான் இந்த மரம் சுவராகிற மதில் இருக்கு பாருங்கோ, அந்த மதிலும் மொத்தமாக அழிந்து போகும். அதுக்கப்புறமா அதை பிடிச்சுண்டா நம்பையும் அழிச்சிடும். அதைத்தான் தெரிவிக்கிறார். இவன் இத்தால் பெற்ற பிரயோஜனம் சொல்லுகிறது. இப்படி கொடும் செயல்களை எப்பவும் செய்து கொண்டு அது தன்னையே தனக்கு அரணாக அமைத்து கொண்டதால் இவனுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டு, என்ன பயன் கிடைச்சது அப்படின்னால் அதுக்கு சொல்றார், மறுமைக்கே வெறுமை பூண்டு இவன் இருந்த காலத்தில் செய்த காரியம் அதிருஷ்டத்துக்கு தாரித்ரியத்தை கூடு பூரித்த வித்தனை. இம்மையிலே அதாவது இந்த ஜென்மத்திலே இங்கு செய்த இக்காரியம், இங்கு பண்ணின இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே, மறுமையிலே இவன் என்ன தெரியுமா பண்ணும்? பரம தரித்திரனாக்கும். பரம தரித்திரனாக்கும். உடல் வளருவது போலே ஆத்மாவும் சிறப்படைவதற்கு ஒரு நன்மை வேண்டும் என்னும் நினைவாவது இவனுக்கு இருந்தால் சர்வேஸ்வரன் அந்த நினைவே ஹேத்துவாக இவனை ரட்சிப்பானன்றோ. அந்த எண்ணம் தான் முக்கியம். உடம்பை எத்தனை ஜாகிரதையா பார்த்துக்கிறோம், ஆத்மாவை பார்த்துக்கணும்னு எப்போதாவது நமக்கு தோன்றி இருக்கிறதா? உடம்புக்கு சின்னதா ஒரு ஜுவரம் வரா போல இருந்தா கூட டோலோ 650 இருக்கா, இல்ல முன்னெல்லாம் நோபால்ஜின்னுவா, அனாசின்கிற குரோசின் பெயின் ரிலீஃப் இருக்கா, பாடி பெயின் ரிலீஃப் இருக்கா அப்படின்லாம் கேட்டு வாங்கி போட்டுக்கிறோம் இல்லையோ?
அழியக்கூடிய இந்த உடலை பாத்துக்கிறதுக்கு அத்தனை மெனக்கெடுறோமே, அழியாத ஆத்மாவை பாத்துக்கிறதுக்கு எத்தனை மெனக்கெட வேண்டும்? அழியாத ஆத்மா, அந்த ஆத்மா பகவானுடைய சொத்து, அது அனர்த்தப்படாதிருக்க வேண்டும்ங்கிற ஒரு நினைவு நமக்கு இருந்துடுத்துன்னு சொன்னால் அதுவே காரணமாக பகவான் நிச்சயமாக ரட்சிக்கிறவனாக இருக்கிறான். வராக பெருமாள் சொல்றாரு இல்லையோ, அதைத்தான் இந்த இடத்துல காட்டுறாரு பிரமாணத்திலே. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். என்ன ஆச்சரியமான வார்த்தை சொல்றாரு பாருங்கோ. உன் உடம்பு நன்னா இருக்கிறச்சு, மனசு தெளிவா இருக்கிறச்சு, இந்த வாதம் பித்தம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த தாத்துக்கள்லாம் சரிவர இயங்கும் போது நீ அப்போ என்ன நினைச்சுட்டேன்னு சொன்னால் உன்னுடைய பிராணன் போகிற தருணத்திலே நீ கட்டையை போலே கல்லை போலே எப்படி இருந்தாலும் சரி, நினைவற்றவனாக நீ கிடந்தாலும் சரி, நீ என்னை நினைக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை, நான் உன்னை நினைக்கிறேன்னுட்டார். தொழுவார்த்தம் வினை தீர முற்கோலமாய் வேலைசூழ் பாழையித்து உழுவானை நன்னாமம் ஒன்னாயினும் கத்தொரு ஓதினார் வழுவாத சுரராக நரராக புல்லாக புழுவாக ஒன்னில் பிறந்தாலும் நரகில் புகார் காணுமே. வராக சரம ஸ்லோகத்தை வில்லிபுத்தூரார் ரொம்ப அழகா தமிழ் படுத்தி இருக்கிறார், தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் சொல்றார், நீ எதுவா வேணா இருந்துட்டு போ, அண்ணா இருக்கச்சே பகவானே சேவிச்சுடு, வராக பெருமாள் திருவடிகளே போற்றின்னு சொல்லிடு, பிராணன் போற நிலைமையில நீ எப்படி இருந்தாலும் சரி, அவர் உன்னை நினைப்பார், உனக்கான நன்மையை செய்வார். அதைத்தான் இங்கே ஈஸ்வரன் அத்தையே நினைத்து ரட்சிக்குமிரே தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா என்கிறபடியே ஆத்மோஜீவனார்த்தமாக ஒரு கால் நினைத்தானாகில் அகம் ஸ்வராமி என்று அது தன்னை ஒன்றையுமே கொண்டு முடிய நடத்துமிரே ஈஸ்வரன். எத்தனை பெரிய கிருபாளு பாருங்க பெருமாள். சரீர விஸ்லேஷ சமனந்தரத்திலே அவ்வருகே ஒரு குளிர்ந்த வழியில்லாதபடி பண்ணிக்கொண்டான் ஆய்த்து. ஆனா இவன் என்ன செய்து கொள்கிறான் அப்படின்னால், இம்மையிலும் மறுமையிலும் இவன் காரியம் அனைத்தையும் தன் காரியமாக நடத்தி செல்லுகின்றவனான சர்வேஸ்வரன். ஆனா நாம் என்ன பண்றோம்னா, இந்த சரீரத்தை விட்டு போனவுடன் இவனை பார்த்து குளிர விழிப்பார் ஒருவரும் இல்லாதபடி பண்ணிக்கொண்டான் ஆயிற்று. யாராவது ஒருத்தர் அப்படி தன்மையா பார்க்கும்படியாக நாம இம்மையில ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா தானே, எதுவுமே செய்யலையே. தன்மையா பார்த்து பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் அப்படின்னு பாசனம் ஒரு கொல்லியும். அந்த மாதிரி வராக பெருமாள் நம்மை பார்க்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி வேலை இங்க செஞ்சிருக்கணுமே, இம்மையிலே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கணுமே. அப்ப ஒருத்தரும் நம்ம பார்த்து குளிர நோக்கும்படியாக நாம் எதையும் செய்யவே இல்லை, அந்த மாதிரி அனர்த்தப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். அதுதான் தாரித்ரியம். அதுதான் இந்த இடத்துல ஒரு தரித்திர தன்மைன்னு கீழே சொன்னோம் இல்லையோ, அது இதுதான் அர்த்தம். அந்த மாதிரி ஆகி போடுறோம். யாரும் நம்மை பார்ப்பதற்கு குளிர பார்ப்பதற்கு தகுதியாக இம்மையிலே நாம் ஏதும் செய்யவில்லை. இம்மையிலே வரும் ஏழ்மை நிலையற்றதாய் இந்த சரீரத்தோடு தொலைந்து விடும். அழகா தெரிவிக்கிறார் பாருங்க. இப்ப ஏழையா இருக்குமா, அது பரவாயில்ல, இந்த உடம்ப விடுற வரைக்கும் தான். ஆனா இந்த உடம்ப விட்ட பிற்பாடும் பெருமானுடைய அந்த குளிர்ந்த பார்வை நம்ம பேர்ல விழலேன்னு சொன்னால் அது நீடித்து நிலை நின்ற ஒரு ஏழ்மை என்றோது. அந்த தாரித்ரியம் அது எப்போதும் போகவே போகாதே. அதற்கு பிற்பாடு மறுமைக்கு இவன் விளைத்துக் கொள்ளும் ஏழ்மை எப்படி இருக்குன்னா, அது நித்தியமான ஆத்மாவிற்கு ஏற்பட்டதாக இருக்கிறது. அது நித்தியமாயிடுறது. ஆத்மா நித்தியம், தாரித்ரியமும் நித்தியம். அப்படி ஆகி போய் விடுகிறது. இதுக்கு முன்பு ஒன்றின்றிக்கே ஒழிந்தாலும் மேலே ஒரு நன்மை தேடிக்கொள்ளுகைக்கு தான் இல்லையே என்கிறார். சரி, வருங்காலத்திலாவது ஒரு நன்மை தேடிக்கொள்ள முடியாதபடி அசத் சமனாகி விடுகிறான் என்கிறார். ஒரு இருக்கிறவனாவே அவனு சொல்ல முடியாது. உடம்பு இருந்தா தானே, சரீரம் இருந்தப்போ எதையும் நன்மைகளை செய்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் சரீரத்தை விட்ட பிற்பாடு ஆத்மா எங்கிருந்து தனக்கான நன்மையை தேடிக்கொள்வது? வாய்ப்பே இல்லாத போடுறது இல்லையோ. புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர். புறம் சுவர் என்கிறது தேகத்தை, புறம் சுவரா இருக்கிற வெளிச்சுவர் அப்படி இருக்கிற இந்த தேகத்தை, உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு, வெளிச்சுவரா இருக்கிற இந்த தேகத்தை புருஷார்த்தோபயோகியான ஈஸ்வரன் தந்த சரீரத்தை கொண்டு பகவான் நமக்கு இதை கொடுத்திருக்கார். எதுக்காக கொடுத்திருக்கார்? இவன் நற்பேறு பெற வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல பேற்றை நாம் பெற வேண்டும்.
சொல்றாளோ இல்லையோ, ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சம்யுதா, பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் ஷரீரம் கலு தர்ம சாதனம் அப்படின்லாம் பிரமாணங்கள் இருக்கும் இல்லையோ. இந்த சரீரம் நமக்கு தரப்பட்டது எதற்கு? பகவானை நாம் பெறுதற் பொருட்டு தரப்பட்டிருக்கிறது. ஆனா நாம அவரை அடைவதற்காக இந்த சரீரத்தை கொண்டு பிரயத்னங்களை செய்தோமானால் இல்லை. பாக்கிய விஷயங்களிலே, வெளி விஷயங்களிலே மண்டி திரிகையாலே இந்த சரீரம் இருக்கே அது புறம் சுவர். இதை கொண்டு ஆத்மாவுக்கு ஒரு நன்மை தேடினானாகில் இந்த சரீரமே விரும்பத்தக்கதாக ஆகிவிடுமே. ஆத்மாவனுடைய நன்மைக்கு இந்த சரீரம் முயற்சி செய்திருந்ததுன்னு சொன்னால் அப்போது இந்த சரீரமே நமக்கு பிடித்தமானதாக ஆகிவிடும். அதுக்கு மேலதான் சொல்றார், ஓட்டை மாடம் அப்போது விழுந்தது இப்போது விழுந்தது என்னும்படி நிலையற்றதா இருக்கையாலே ஓட்டை வீடு என்கிறார். புறம் சுவர் ஓட்டை மாடம். நம்ம பெரிய மாளிகைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுறதோ இல்லையோ. க்ஷணபங்குரஹா மனு பகவான் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் பாருங்க. துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ. அதனால இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கோன்னு ஒருத்தர் மார் தட்டி சொல்லிக்க முடியுமான்னா, நாளை காலத்தால பொழுது விடியத்தான் போறது, அப்ப பார்க்கலாமேன்னு விடுறான். அந்த மாதிரி தானே இருக்கு. நிலையற்றதாக இருக்கிறது ஓட்டை மாடம் அப்படிங்கிற. மேலே ஓடு வேய்ந்திருப்பதும் கதவுக்கு பூட்டிருப்பதும் கொண்டு ஓட்டை குடிசைகளை வீடு என்பது போலே இந்த சரீரமும் இருக்கிறது. சரீரத்தையும் வீட்டை போல சொல்லலாம். தங்களுடைய ஓட்டை குடிலேயே மாட மாளிகையாக நினைத்திருப்பார் போலே இதை பெரிதாக நினைத்திருக்கும் சம்சாரிகள் கருத்தாலே மாடம் என்கிறார். புறம் சுவர் ஓட்டை மாடம்னு ஏன் சொன்னார்னா, அவன் அப்படி நினைச்சுட்டு இருக்கானே, இது என்னமோ பெரிய பாதுகாப்பு, பெரிய அரணுடைய ஒரு அரண்மனையாகத்தானே அவன் நினைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். நீர் ஹிதம் சொல்லுகிறது இப்போதன்றோ கிரமத்திலே செய்கிறோம் என்ன. உடனே நான் என்ன தெரியுமா சொன்னேன் ஆழ்வாரை பார்த்து, சுவாமி இப்பதானே நன்மை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீர், எல்லா கால கிரமத்துல நாங்க பாத்துக்கிறோம், நீர் சொல்றத எப்போ ஒரு 58 வயசுக்கு மேல ஃபாலோ பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னால் அதுக்கு சொல்ற, புரளும் போது அறிய மாட்டீர். ஐயோ 58 வயசு வரைக்கும் நாம இருப்போம்னு என்ன நிச்சயம்? இல்ல 88 வயசு வரைக்கும் தான் இருப்போம்னு என்ன நிச்சயம்? ஒன்றுமே இங்க நிச்சயம் இல்லையே. புரளும் போது அறிய மாட்டீர். நீங்கள் இவ்வுலகில் வாழும் காலம் எவ்வளவுங்கிறது தெரியாதே. ஜீவிக்கும் காலம் என்ன வளவென்னு அறிய மாட்டிகோள் கெடுவிகாள் அப்படிங்கிறார். ஐயோ கேடுகட்ட மானிடராக இருக்கின்றீர்களே, மரணம் உங்களுடைய தோல் தீண்டியாக வந்து நிற்கிறது, பிடரிய பிடிச்சு நிக்கிறது, தயாரா நிக்கிறது. அந்த மாதிரி நிக்கிறது. காலக்கிரமத்திலே செய்யலாம்னு பொறுத்திருக்கலாமா? இதுவரைக்கும் விஷயங்களிலே மண்டி ஆத்மாவுக்கு ஒரு நன்மையையும் தேடவில்லை. மிருத்யுதேவன் பக்கத்திலே வந்து நின்று விட்டான்னு சொன்னால் நன்மை தேடுவதற்கு விறகில்லை, வழியே கிடையாது அதற்கு மேலே. அதனாலே இனிமே பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னால் ஒரு நன்மையையும் நம்மாலே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் முடிந்து போமித்தனை ஆகாதே என்கிறார். அழிஞ்சு போறது ஒண்ணுதான் வழி போல் இருக்கப்போ வேற வழியே இல்லை. அதுக்கு மேல சாதிக்கிறார், அறம் சுவராகி நின்ன தர்மமே பிரகிருதியாக நிற்கிறவர். பகவான் எப்படிப்பட்டவர்னால் தர்மமே இயல்பாக நிற்கிறவர். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ. லோகானாம் துவம் பரோ தர்மோ விஸ்வக்சேன சதுர்புஜா ஷார்ங்க தன்வா ரிஷிகேஷா புருஷா புருஷோத்தமஹா. உலகங்களுக்கெல்லாம் மேலான தர்மமா பகவானே இருக்கார். எங்கும் பரவிய சேனைகளை உடையவரா இருக்கார். 4 புஜங்களோட கூடியவரா இருக்கார். சார்ங்கம்ங்கிற வில்லை ஆள்பவராக விளங்குகிறார். இந்திரியங்களை நியமிப்பவர் ரிஷிகேஷன். புருஷர் என்னும் புருஷோத்தமன் என்னும் கொண்டாடப்படுறவரா இருக்கார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்யபராக்கிரமஹா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவானிவ அப்படின்னுட்டு அந்த பிரமாணத்தை இந்த இடத்துல காட்டுறார். இப்படி எத்தனை எத்தனை பிரமாணங்கள். ஏச்ச வேதவிதோ விப்ரா ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக தே விதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் அவர் உபாயமாகவும் இருக்கார், உபேயமாகவும் இருக்கிறார். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே உத்தர சதகத்துல ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்கிறார். உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமனாத்யசிதசிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமானிதி வததி வாகௌபனிஷதி உபாயோபேயத்வே ததிஹ தவ தத்துவம் நது குணௌ அதஸ்மாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்யாஜம் அபஜம். ரொம்ப அழகான அர்த்தம் சாதிக்கிறார். பகவானே
தேவரீர் உபாயமாகவும் இருக்கு, உபேயமாகவும் இருக்கு. இந்த ரெண்டும் ஏறிட்டு கொண்ட குணங்களான்னா கிடையாது. வழியாகவும் இருக்கார், பேராகவும் இருக்கிறார். அப்ப வழியாக இருத்தல், பேராக இருத்தல் என்கிற இரண்டு விஷயங்களை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. வழியாக இருக்கிறான், பேராக இருக்கிறான். இதுதான் பெருமானுடைய தன்மையாகவே விளங்குகிறது. உங்களுக்கு புரியுறதோ இல்லையோ? சேர்த்துண்டதுன்னு சொன்னால் அது என்னிலிருந்து வேறுபட்டதா இருக்கும். என்னோடய இருக்கிறது, இயல்பாவே என்னோடு உடையதுன்னு சொன்னால் என்னிலிருந்து அதை பிரித்து பார்ப்பது என்பது முடியாதுன்னு சொல்லிவிட்டால் அதுவே நானே அதுன்னு ஆயிடுறது இல்லையோ? அப்ப உபாயம் உபேயம்னு சொன்னால் அவைகளே பெருமான் ஆகின்றன, பெருமானே அவைகள். இப்படித்தான் அர்த்தம். அப்போ உபாயோபேயத்வே தரிகதவ தத்துவம் நது குணவு என்ன கடவதிரே. தர்மம்னு சொன்னார் பகவான் இயல்பாகவே தர்மத்தை உடையவனாக இருக்கிறான், தர்மத்திலே நிலை நிற்கிறவனாக இருக்கிறான், தர்மமாகவே இருக்கிறான். ஆகி நின்ன உபாயாந்தரங்கள் போலே சாத்தியமன்றிக்கே சித்தமாய்கொண்டு சமைந்து நின்றவர். இப்போ உபாயாந்தரங்கள் எல்லாம் நம்மாலே சாதிக்கப்படுமவை. அந்த சாதனத்தை கொண்டு பலனை அடைவதற்கு முயற்சி செய்வார் பலர் உளர். இருக்கட்டும், இப்போ அவரே சித்தமான உபாயமா இருக்கார். நான் ஒன்னும் பிடிச்சு கட்ட வேண்டியதில்லை. இப்போ தயாரான உபாயமாக அவர் இருக்கிறார் இல்லையோ? சாத்திய தர்மங்களுக்கு பல வேளையிலே வந்தால் அவன் கை பார்த்திருக்க வேணும். நான் ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க. நான் வேற சாதனானுஷ்டானங்களை பண்றேன்னு சொன்னால் என்னாலே அனுஷ்டிக்கப்படுவதாகிற அந்த சாதனானுஷ்டானங்களா எனக்கு பலனை தரப்போறது? பலனை தரவர் பெருமாள் தான். இந்த சாதனத்தை எல்லாம் செஞ்சேன்னா அவர்கிட்ட போயாச்சுன்னா இவர்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, பலனை அவர் தான் கொடுத்தாகணும். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, முதல்லயே அவரையே பிடிச்சுன்னு விட்டேன், வேற எந்த சாதனானுஷ்டானங்கள் பக்கலிலும் போகவே இல்லைன்னு சொல்லிட்டால் ஆரம்பத்திலேயே அவரையே பிடித்து கொண்டு விட்டேன் என்றால் அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் பயமே இல்லையே. முதல்லயே அவரை பிடிச்சிருந்தாச்சு, நிச்சயமா பலனை கொடுக்கத்தான் போறார், ஒன்னும் கவலையே இல்லை. அவன் தன்னை பத்தினார்க்கு வேறொன்றை அபேட்சிக்க வேண்டாவே. மற்ற சாதனங்கள் எதுவும் அவனுக்கு தேவையே இல்லை, வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அப்படியானால் இவனிடம் எதுவும் வேண்டாவோ என்னில். அப்போ இந்த அர்த்தி இருக்கானோ இல்லையோ, வேண்டுகிறவன், உன்னை அடையணும்னு ஆசைப்படுறவன், அவன்கிட்ட எதுவுமே வேண்டாமா அப்படின்னால் இந்த அரணிலே ஒதுங்க மாட்டேன் என்று சொல்லாமல் இருப்பதாகிய அத்வேஷமே இவனிடம் வேண்டியது. பகவான் தர்மமே வடிவானவரா இருக்காரா, அறம் சுவராகின்னு இருக்காரா, அந்த சுவத்துல சாஞ்சுன்னு நிக்கிறதுக்கு தயாரா இருங்கோ போரும். இந்த சுவற்றை பிடித்து கொள்ள மாட்டேன், அறம் சுவர் எனக்கு வேண்டாம், என்னுடைய மரம் சுவர் போதுமானதுன்னு சொன்னோம்னு சொன்னால் அனர்த்தப்பட வேண்டியதுதான். அதைத்தான் இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். ஆகவே பெருமானிடத்திலே நமக்கு துவேஷம் இருக்கக்கூடாது, அதுவே போரும். அந்த அரண்ல ஒதுங்கணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த அரணிலே ஒதுங்க மாட்டேன்னு சொல்லாமல் இருந்தால் அதுவே போதும். இந்த அரணிலே நான் ஒதுங்க மாட்டேன், பகவானாகிற அரண் எனக்கு தேவையில்லை, தேவைன்னு கூட சொல்லணுங்கிற நிர்பந்தம் இல்லை, தயவு பண்ணி தேவையில்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கோ அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார். அரணாக சொல்ல கடவதிரே நின்ற ஆசையா எதிவாராமகா என்கிறபடியே அவன் அவசர பிரதீட்சனாய் நிற்கிறபடி நின்ற குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசானு பகூனு ஆசையா எதிவாராமகா புனஷப்தாபயே திதி. சுமந்திரனுடைய ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். சுமந்திரன் என்ன தெரியுமா சொல்றார்? ராமனோட கொஞ்ச நாள் தங்கி இருந்தார் ஒல்லி. எல்லாம் கொஞ்ச நாள் ஏதோ கோபத்துல அப்பா காட்டுக்கு போன உடனே ஒரு வேகத்துல வந்துட்டார். கோபத்துல இல்ல, வேகத்துல வந்துட்டார். இன்னைக்குமே வேகத்துல ஆரம்பிச்சிருவோம் யோகா பண்றது அப்படின்னு, யோகத்தை அனுஷ்டிப்பதுன்னு ஆரம்பிப்போம், வாக்கிங் போறதுன்னு ஆரம்பிப்போம், ஒரு வேகத்துல ஆரம்பிப்போம். அது ஆரம்பிச்ச வேகத்துல தண்ணீருக்குள்ளே அழுத்தின பந்து போல அது எப்படி மேல வந்துடுறதோ அந்த மாதிரி எல்லாம் நின்று போயிடும். அந்த மாதிரி காட்டுக்கு ஏதோ சரி காட்டுக்கு தான் போய் பார்ப்போமேன்னு கிளம்பிட்டார். நாட்டுல வாழ்ந்துட்டு காட்டுக்கு போறதுன்னா ரொம்ப கஷ்டம்தான், காடு சுடுமோல்லி. அதனால இப்ப அவர் தீர்மானிச்சிடுவார், இல்ல திரும்ப நம்ம நாட்டுக்கே போயிடலாம், அப்பாவோட சமாதானமா போயிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு குழந்தை ராமன் வந்துருவான் அப்படின்னு கொஞ்ச நாள் தங்கி பார்த்தார் சுமந்திரன். தெரிஞ்சு விட்டார் அவன் வரதா இல்ல, அவர் திருடமா இருக்கார், போயிட்டு 14 வருஷங்களை முடிச்சுட்டு வருதுன்னு தீர்மானமா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன சொல்றார், மேல கிளம்பிடுவோம் அப்படின்னுட்டு கிளம்புறார். அப்ப பாருங்க, ராமபிரான் மறுபடியும் கூப்பிடுவாரோ என்கிற ஆசையாலே குஹனுடன் கூட அங்கேயே பல தினங்கள் தங்கினேன் என்கிறபடியே சுமந்திரன் பெருமாள் கூப்பிடுவாரோங்கிற ஆசையினாலே அந்த கங்கக்கரையிலேயே நின்னா மாதிரி நம்பெருமாள் நின்றுட்டு இருக்கார். பாவம், சம்சாரிகள் எவரேனும் ஆசிரியிப்பரோ
அப்படிங்கிற ஆசையிலே காவேரி கரையில நின்றுட்டு இருக்கார். சுமந்திரன் கங்கை கரையில நின்றுட்டு இருந்தார். ராமன் கூப்பிடுவரான்னு பார்த்துட்டு இருக்கார். நம்பெருமாள் காவேரி கரையில நின்றுட்டு இருக்கார். சம்சாரிகள் யாராவது நினைப்பாளா, காப்பாத்துப்பான்னு சொல்லுவாளா, ஆசிரியக்க வருவர்களோ அப்படின்னு காத்துட்டு இருக்கார். அரங்கனார்க்கு விஷயம் தூரம் என்னும் குறையும் இல்லை கிடீர். ஆசிரியிக்கும் விஷயம் அது தூரத்தில் உள்ளதுங்கிற குறையும் இல்லை. இது பக்கத்துல தானே இருக்கு ஸ்ரீரங்கம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற சௌகரியத்துக்கு இப்ப ராத்திரி ஏறினோம்னா எந்த ஊர்ல இருந்து விமானத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம். அப்படித்தானே இருக்கும். அப்ப பக்கத்திலேயே இருக்கார். நம்மை கொள்ளுவார் யார் என்று சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன். பகவான் ஏன் படுத்துட்டு இருக்காருங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த சம்சாரிகள் அத்தனை பேரையும் வைகுண்டத்திலே சென்று சேர்த்த பிற்பாடுதான் இங்கிருந்து எழுந்துப்பேன்னு பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கார். எல்லா ஜீவர்களையும் கரையேற்றினால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன் என்று திருவரங்கத்திலே கிடக்கிறவன். ஆட்செய்யாதே இவன் தலையில் அனுஷ்டானம் இல்லாத பின்பு பலத்திலே அன்பைக்கும் இத்தனையிரே. இந்த சேத்தனன் இவன் செய்ய வேண்டிய உபாயானுஷ்டானம் எதுவும் இல்லாமல் போன பின்பு பலமாகிற கைங்கரியத்திலே அன்பைப்பதுதானே இவன் செய்ய வேண்டியது. இவன் தான் பகவானே உபாயம் என்று இருக்கிறவனாயித்தே. இவனுக்குன்னு எந்த சாதனானுஷ்டானமும் நிச்சயமா கிடையாது. அப்படி இருக்கும்போது பலன் ஒன்றுதானே, கைங்கரியமாகிற பலன் அது ஒன்றுதானே, அதுல அன்வைப்பதுதானே இவன் செய்ய வேண்டியது. இவனுக்கு ஸ்வரூபத்துக்கு தகுந்த பலமாக சாஸ்திரங்களிலே சொல்லப்படுவதும் பகவானுக்கு ஆட்செய்வதே அன்றோ, எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நாம் செய்ய வேண்டியது. அனாதி காலமாக இவன் இழந்திருப்பதும் இந்த செல்வத்தை தான். இந்த செல்வத்தை தானே இழந்துட்டு இருக்கான். சம்சாரியா இருக்கும் போது இவனுக்கு அடிமையை தவிர்க்க முடியாது. அனாதி காலமாக இவன் கர்மத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அனாதி காலமா அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம்னு இருந்து கொண்டிருக்கிறோம். பகவானுடைய ஒரு நிர்ஹேதுகமான கிருபை. அந்த நிர்ஹேதுகமான கிருபைக்கு இலக்கான பின்பு அவனுக்கு அடிமைப்படுகிறான். அனாதி காலமாக கர்மத்துக்கு அடிமைப்பட்டிருக்க இவன் இசைந்திருந்தது வாசனை என்னும் பழக்கத்தாலே. ருச்சி வாசனை இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, கர்மம் ருச்சி வாசனை. அதனாலதான் கர்மத்துக்கு அவன் அடிமைப்பட்டிருந்தான். ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்ட இசையாமல் இருந்தது பாபத்தாலே. ஏன் பகவானுக்கு ஆட்படாமல் ஒருவன் இருக்கிறான்னா பிரபலமான பாப்பம், அதுதான் விரோதி. அதனால பகவானுக்கு அவன் ஆட்செய்யாமல் இருக்கிறான். இது இவருக்கு இதுவே உணவாகையாலே உண்ணாதே என்றார் போலே இருக்கிறதாயிற்று. இவருக்கு ஆட்செய்யாதே, அந்த பெருமானுக்கு ஆட்படாமல் கூட இருக்க முடியுமா, சாப்பிடாம கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி இவருக்கு உணவு எதுன்னா கைங்கரியம் தான் உணவு. அதனாலே சாப்பிடாம ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம எப்படி ஆச்சரியப்படுவோம். 10 நாளா ஒருத்தர் சாப்பிடலன்னா 10 நாளா அவ சாப்பிடாத இருக்கார். ஆழ்வார் என்ன தெரியுமா கேட்பார், 10 நாளா அவ கைங்கரியம் பண்ணாத இருக்கார், எப்படி இருக்க முடியுது? அவருக்கு சாப்பாடு கைங்கரியம் தான். அதனால அந்த ஆச்சரியத்தை இப்ப அவர்கிட்ட போய் 10 நாளா ஒருத்தர் சாப்பிடாத இருக்காருன்னா அது பெருசாவே அவர் கேட்டுக்கவே மாட்டார். 10 நாளா ஒருத்தர் கைங்கரியம் பண்ணாத இருக்காருன்னா அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அசன்னேவ சம்பவதி அசத் பிரம்மேதி வேத சேத்து அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தனேனம் ததோ விதுஹு. சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, பிரம்மத்தை ஒருத்தன் அறிகிறான் அப்படின்னால் அதனால எத்தனை புகழ் ஏற்படுறது. அந்த புகழ் ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொன்னால், அதாவது பிரம்மத்தை அறியாதவனாக ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் இருந்தும் இல்லாதவனாகவே ஆகிறான். பிரம்மத்தை அறிகிறான்கிற ஒரு காரணத்தினாலேயே அவனை இருப்பவனாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னு சத்புருஷன் அப்படின்னுட்டு அவனை கொண்டாடுறாளோ இல்லையோ. அப்ப பிரம்ம ஞானம் இல்லைன்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபம் இல்லை என்னலாம் படி கிடக்க. பரமாத்ம ஞானம் இல்லை, நமக்கு அவருக்குமான தொடர்பை பத்தியும் நமக்கு ஒன்றும் அறிவில்லை, அவருக்கு நாம் ஆட்பட்டிருக்கவில்லைன்னு சொன்னால் அப்ப நாம இருந்தும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறோம். கர்மத்தாலே இவ் ஆத்மாவுக்கு அனாதி காலமாக வந்து சேர்ந்திருக்கும் உடம்புக்கு அலங்காரம் செய்து கொண்டல்லவோ இருக்கிறான். அவன் உடம்பு பாத்துக்கிறதுனா நல்லா பாத்துக்கிறார், வேளாவளிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறார். எம்பெருமானுக்கு அடிமை செய்வது தானே ஆத்மாவிற்கு அலங்காரம். அது தெரியலையே. உடம்புக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஓலைச்சுவடைகளை உள்ளே பெருச்சாளி அறுத்து கிடக்க அதற்கு ரட்சையாக மேலும் கீழும் அமைத்திருக்கும் துரும்பு எனப்படும் மரப்பலகையையும் அதை கட்டி வைத்திருக்கும் நூலையும் சந்தன புஷ்பம் முதலானவற்றாலே அலங்கரித்து வைத்திருப்பது போலும். ஒரு புஸ்தகத்தை என்ன பெட்டிக்குள்ள வச்சிருக்கா, அது உள்ளுக்குள்ள பெருச்சாளி போய் கடிச்சு சுக்குநூறா ஆக்கி வச்சிருக்கு புஸ்தகத்தை. இல்லைன்னா உள்ளுக்குள்ள செல்லு பிடிக்கிறதுன்றாலும் இல்லையோ அந்த பூச்சி பிடிச்சு வச்சிருக்கு. கரையானுக்கு இரையாகி விட்டது. ஆனா மேல பொட்டி நன்னா இருக்கு, நூல்லாம் கட்டி வச்சிருக்கிறது நன்னா இருக்குன்னா அதுக்கு நன்னா சந்தனம் எல்லாம் சாத்தி புஷ்பம் எல்லாம் சாத்தி தீபாராதனம் எல்லாம் பண்ணா சுவாமி உள்ளுக்குள்ள இருக்கிற புஸ்தகம் பாழா போச்சு, எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நீ என்னமோ அதை வச்சிருக்கிற பெட்டிக்கு இத்தனை
சாங்கோபாங்கமாக இத்தனை பண்றீரே, இது நல்லா இருக்கான்னு ஒரு கேள்வி வருதோ இல்லையோ, அந்த மாதிரிதான் ஆத்மா உள்ளுக்குள்ள அனர்த்தப்பட்டு கிடக்கிறது. உடலுக்கு ரொம்ப பெருசா அலங்காரம் எல்லாம் நடக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். நூலும் துரும்பும் வைத்து அலங்கரிக்குவா போலே ஆய்த்து உடம்பை பேணுகை மாம்ச பக்ஷணம் பண்ணி திரிய கடவ பட்சிகளும் முந்துர கவி பின்னை கிருத்தக்ன மாம்சம் என்று புகட்டுப்போம். என்னமா சாதிக்கிறார் பாருங்கோ. கிருத்தக்னர்கள், செய்நன்றி மறந்தவர்கள், செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள், அவள்லாம் இருக்காள் இல்லையோ, அவர்களுடைய மாம்சத்தை சாப்பிடுற பட்சிகள் கூட கவிழ்ந்து போச்சுன்னா, ஐயோ இவன் கிருத்தக்னாச்சே, இவனுடைய மாம்சம் புஜிக்க தகுந்ததன்று அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிடுவான். நன்றி கொன்றவனின் மாம்சம் என்று அதை உண்ணாமல் கைவிட்டு போகும் என்றோ அதை கருதி உண்ண எண்ணாமல் கவ்வன்னு பாடுறார். பாட்டுல கவ்வன்னு வருதோ இல்லையோ, ஏன் கவ்வன்னு சொல்றார், உண்ணன்னு சொல்லலையே அப்படின்னால் அதுதான் புல்கவ்வ கிடக்கின் நீரே, கவ்வினாலும் கீழே போட்டுட்டு போயிடுங்கிற, கவ்வும் உண்ணாது அப்படின்னு அர்த்தம், கீழே போட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். கிடக்கின் நீரே, நமக்கு வகுத்த சுவாமியான பெரிய பெருமாள் அருகிலேயே இருக்க அவரை அலட்சியம் பண்ணிட்டு இப்படி பிணத்தை கூட கழுகுகள் கூட சீண்டாதபடியான ஒரு நிலைமையை அடைகின்றீர்களே அப்படின்னு இகழ்ந்து பேசுகிறார். நான் கேட்டேன், என்ன சுவாமி இப்படி கடுமையா பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றார், ஐயோ நீங்க படுற அனர்த்தம் பொறுக்க முடியல, நீங்க எவ்வளவு அனர்த்தப்படுகிறீர்கள், அதை பார்த்தா கோபம் வருகிறது. இந்த கோபம் ரொம்ப நல்ல கோபம், ஏன்னா கீழே தான் கோபமே கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப எங்களை பார்த்து ஆழ்வார் இவ்வளவு கோபப்படுறாரு, நியாயமானா நமக்காகத்தானே கோபப்படுறார். அதனால இந்த கோபம் உத்தேசியம், அவர்களை திருத்துவதற்காக இகழ்கிறார். ஆகையாலே குறையில்லை. கோபவாயாள் என்கிற திருவாய்மொழியிலே அருளிய ரீதியில் எம்பெருமான் தனக்கு சாத்தும் மாலை சந்தனம் முதலானவையாக அபிமானிக்க வேண்டிய இவனுடைய உடம்பு இப்படி புல் கவ்வும்படி கிடப்பதே என்னும் வருத்தத்தாலே சொல்லுகிறார். இந்த உடம்புன்னு சொன்னால் எம்பெருமான் தனக்கு சாத்தும் மாலை சந்தனம் முதலானவையாக அபிமானிக்க வேண்டிய இவனுடைய உடம்பு புல்கவும்படி கிடப்பதே. இவர்கள் செத்து கிடக்கும் போதோ இவ்வார்த்தை சொன்னது என்னில் இல்ல, இவர்கள் உண்டு உடுத்து திரிகின்றவர்களாய் உயிரோடு இருக்கும் போதே இவர்களுக்கு இந்நிலை வரப்போகிறதுங்கிற உறுதியாலே. நன்னாத்தான் இருக்கா, ஆனா நிலைமை அப்படித்தான் ஆப்போறது, புல்கவ்வ கிடப்பவர்களாக இருக்கிறார்கள். அதனால சொல்றார், நேயமஸ்தி புரீலங்கா ந யூயம் நச்ச ராவணஹா யஸ்மாத் இக்ஷ்வாக்கு நாதேன பத்தம் வைரம் மகாத்மனா மகாபுருஷனும் இக்ஷ்வாக்குகுல நாதனுமான ராகவனால் விரோதம் வைக்கப்பட்டதாகையாலே இந்த லங்காபுரியும் நீங்களும் ராவணனும் அசத் சமராய் விட்டீர்கள், இருந்தும் இல்லாதவர்களாக ஆனீர்கள் என்று அனுமன் இலங்கையை இல்லை என்றே சொன்னது ராவணன் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் போதே என்றோ. சிம்மாசனத்துல ராவணன் உட்கார்ந்துருக்கச்சேவே ஹனுமான் சொல்லிட்டார், லங்கையாகட்டும் நீயாகட்டும் உன்னை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லாம் இருந்தும் இல்லாதவர்கள். அதை போல ஆழ்வார் நாம நன்னா இருக்கச்சேவே நம்மளை பார்த்து சொல்லிட்டார், புல்கவ்வ கிடக்கின் நீரேன்னுட்டார். சம்சாரிகளை பார்த்து துரியோதன் முதலான கௌரவர்கள் யுத்த களத்திலே இறந்து கிடக்க அவர்களது பிணங்களை கண்ட வேதவியாசர் வந்து பார்த்துட்டு தெரியுமா சொன்னார், அவர் நான் என்ன சொன்னேனோ அதை கேட்கல, நான் சொல்லித்து செய்யாதே பட்டு கிடக்கிறீர்களே என்று வெறுத்தார் போலே வெறுக்கிறார். நான் சொன்னதை கேட்டிருந்தா அப்படி நடந்திருக்குமா? கேட்கலையே, அனர்த்தப்பட்டு இப்படி கீழே கிடக்கிறீர்களேன்னு அவர் சொன்னாரோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த இடத்துல வருத்தத்தோட சம்சாரிகளை குறித்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அதுவும் உயிரோடு இருக்கும் சம்சாரிகளை திருத்துவதற்காக சொல்லுகிறார். இதுதான் 6வது பாட்டினுடைய அர்த்தம். ஸ்ரீமா பிரிவாச்சான் பிள்ளை அர்த்தம் சாதித்திருக்கிறார். மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் புரளும் போது அறியமாட்டீர் அறம் சுவராகி நின்ன வரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கின் நீரே. தொண்டர்களிப்படி ஆழ்வாருடைய திருவருளாலே நாம மரம் சுவர், அதுதான் நமக்கு பெரிய அரண்கிற அந்த எண்ணத்தை தொலைத்து காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியாதிகளை எல்லாம் விட்டு எம்பெருமான் அறம் சுவராக நிற்கிறார். அவரிடத்துல அத்வேஷமின்றி அவரிடத்துல ஒரு அனுராகம் நமக்கு ஏற்பட்டு பக்தி ஏற்பட்டு அந்த பெருமானே நமக்கு உபாயம் உபேயம் என்கிற அந்த திருடமான அத்தியவசாயம் நமக்கு உண்டாகி அவன் அருளாலே அவனை கிட்டி அவன் திருவடிகளிலே வடிவிலா வடிமை செய்து அவனை உகப்பித்து நாம் உகந்திருக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் அருள் செய்ய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடே இன்றைய இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பினை அடியனுக்கு நல்கிய ஸ்ரீ ஜீயர் சுவாமி திருவடி இணைத்தாமரைகளிலே அடியனுடைய கிருத்தஜதானுசந்தான பூர்வகமான பிரணாம பூர்வகமான கிருத்தஜதானுசந்தானங்களை சொல்லிக் கொண்டு அமைகிறேன். அடியன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி
நித்திய மங்களம்.